செஞ்சாங்க. நாமளும் இப்படி ஒரு ஓமத்தை வளர்த்தி ஒரு அன்னதானம் செய்யலாமே, தானம் செய்யலாமே, கோதானம் செய்யலாமே, பூதானம் செய்யலாமே, பூமிதானம் செய்யலாமே அப்படின்னு நீ நினைச்ச. ஆனா நீ ஏழை, உன்னால செய்ய முடியல. நீ நினைச்ச பாரு, தானம் செய்யலாம் நினைச்ச பாரு, அந்த புண்ணியம் தான் இன்னைக்கு நீ அரசனா இருக்கிற. அப்போ தானம் செஞ்சா என்ன புண்ணியம் வந்திருக்கும்? தானம் செய்யாதே நினைச்சவனுக்கே இவ்வளவு புண்ணியம் நீ வந்திருக்குது அப்படின்னா தானம் செஞ்சவளுக்கு எவ்வளவு புண்ணியம் இருந்திருக்கும்? அதனால நீ போன பிரிவுல நீ ரொம்ப ஏழ்மையா இருந்த. ஆனா தானம் செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி நம்மளால முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த அந்த பலன் தான் இன்னைக்கு ஒரு அரசனாக இருந்து எல்லா சௌபாகியத்தோடு சிவனுடைய அருளால நீ இருந்து கொண்டிருக்க அப்படி சொல்லிட்டு வசிஷ்ட மாமுனிவர் சொல்றாரு. அப்படியா சுவாமி? அன்றையில இருந்து என்ன செய்யறாருன்னா, நினைச்சிட்டே இவ்வளவு பலன் இருக்குது, நாம இதுமேலுக்கு நாமளும் தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், எல்லாருக்கும் உதவி செய்யலாம் ஒன்று என்ன அவருக்கே வந்துருச்சு. சிவனுடைய ஆளுக்கும் சரி,